செட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த டெம்ப்ளேட்டை இவனுங்க முறைக்கு அப்படியே காப்பி வச்சு போடுவானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன டெம்ப்ளேட் இருக்குன்னா, ஜனநாயகம் தோற்றது, பணநாயகம் வென்றது மயிலாடு, இந்த தீய சக்தி திமுக பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கி எங்க அண்ணனை வீழ்த்திருச்சு. வணக்கம் நண்பா. அண்ணன் யாருன்னா, அதாவது ரங்கநாயகியோட வீட்டுக்கார். அதாவது கண்ணு உள்ள கலங்கிட்டு இருக்குது, ஆனால் கண்ணாடி போட்டு தான் பேசுவார். ஏன்னா இவர் ஜேம்ஸ் பாண்டோட ஒன்று வீட்டு தம்பி. ஏடா எலெக்ஷன் முடிச்சு 4 நாளாச்சு இந்த ஆள் எழுதிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் வென்றது நாங்கள் சொல்லுவோமா? கொஞ்சம் திருத்திக்கோ. ஜனநாயகம் வென்றது பணநாயகம் தோற்றது. ஆமாம், 75 வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்களே, ஒரு தொகுதிக்கு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணியிருக்கிறீங்க. இதில் நீங்கள் குண்டா கொடுத்து ஜெயிக்கலாம், அண்டா கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு சொல்லி கூட மக்கள் மாற்றி குத்தி இருக்கிறாங்கன்னா, மக்கள் மாற்றத்துக்கான நேரத்துக்கு இறங்கிட்டாங்கிறாச்சா. அப்புறம் மே 4ஆம் தேதி நீங்கள் பொட்டி ஓப்பன் பண்ணுறப்ப தெரியும் விசில் சத்தம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ராஜா, உனக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்கிற. தமிழ்நாட்டில் 75,000 சில்லற பூத் இருக்குது மொத்தம். ஒரு பூத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 ஓட்டு வாங்கினாருன்னா 80 லட்சம் ஓட்டு வாங்குவார். 200 ஓட்டு சாதாரணமாக வாங்குவார். அவர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டுக்கு மேலே அசால்ட்டாக வாங்குவார். ஆட்சி பிடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து சாத்தியமுமே தாவேக்காகிட்ட தான் இருக்குது. எத்தனை இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள்லாம் விசில் சின்னத்துக்கு நறுக்குன்னு குத்துனாங்கன்னு உனக்கு தெரியாமையே எப்படி ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் வென்றதுன்னு சொல்லி நாங்கள் கதறுவோமா? பணநாயகம் தோற்றதுன்னு சொல்லி நீங்கள் உட்காந்து மூளையில் குமுறுவீங்க. ராஜா, நான் சின்ன கணக்கு தான் சொன்னேன். 75,000 ஓட்டுக்கு ஒரு 250 ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா பூத்துக்கு ஆட்சி காணாமையே போயிடு ராஜா. 32% மேலே வாங்கியாச்சு ராஜா. ராஜா, நாங்களாம் எத்தனை பேர் மண்டை கிளவி ஒரு மாதமாக உட்காந்து நல்ல அதாவது திட்டங்களெல்லாம் சொல்லி மக்களுக்கான பயன்களை சொல்லி உங்கள் ஆட்சியில் நடக்கிற தவறுகளை சொல்லியிருப்போம். நீ என்ன அசால்ட்டாக தோத்துருவேங்கிற? குத்துன ஓட்டு விசில் பட்டனே கதற அந்தளவுக்கு குத்திருக்கு ராஜா. நல்லா கேளுங்க, காசு கொடுத்து ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தை 26 மே 4ஆம் தேதி உங்களுக்கு என்னன்னு காமிப்போம் பாருங்கள். நம்ம ரங்கநாயகி வீட்டுக்கார் ரொம்ப ஜாலியாக பேசுவார். சந்திப்போம் மே 4ஆம் தேதி. களை சூடாக இருக்கும். திமுகவை தோற்கடிப்போம்.